எசகாத்த நெஞ்சில நெஞ்சில நீ சுவியேத்த நிறமாசா அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினம்மா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டது தூகம் கூச ஆத்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட. நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சாருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசினது அண்ட் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள் நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார். அப்போது நான் ஒரு கன்னடா படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து அந்த மேனேஜர் மேம் சார் பெங்களூர்ல இருக்காரு, உங்க மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது. ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK இப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ அப்போது தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தார், கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தேட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி இந்த படம் இவர் இஸ் தி ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to know that such a big director came down to narrate this story to me. அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, என்ன பண்ணோன்னு நீங்கள் பண்ணுவீங்க சேத்தா எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிலிருந்து இல்லை வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணுன்னா எங்கள் சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வபாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த 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 பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாருன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசணும். என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது ஐ திங்க் ஹி இன்ஃபார்ம்ட் ஆல் ஆஃப் தெம். நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் ஐ திங்க் இட்
it was it kept growing and I could speak and at least learn. So பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பற்றி ஆப்வியஸ்லி சொல்லணும், பிகாஸ் ஹீ இஸ் சச் அ பிக் director, actor, and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸில் நீங்கள் அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ and you used to encourage me. I think that has gotten the best out of me. Adu solna, I am fortunate to share screen space with Guru sir. I don't know, I'm very happy. Ipo in the event la enakku enna sonnuna theriyala, nandri mattum solla mudiyum. So Sean, I have to speak about Sean in the cinema ku and the soul Sean nu solla, because first time la irundhe அவர் first reel paakumbodhe enakku call panni enna பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரு. So he was also a confidence booster throughout. So adu enakku I was very happy. So I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. எல்லாரும் சொல்ல மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து very different stories வருது. And அது I think I recently watched DNA also. So everything is so different. So இது கூட I think எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போகுது நினைக்கிறேன். So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, எல்லாருக்குமே நன்றி. So before I say thank you, I have to sing these lines because இது என்னோட யுகபாரதி சார் இருக்காரு. எனக்கு தமிழ் தெரியாது, என்ன மீனிங் எனக்கு தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு, ஸோ they explained the lyrics to me and it's so beautiful, Raju sir. So I have to sing those and then I'll end this thing. எசகாத்த நெஞ்சில நீ சுவியேத்த நிறமாசா அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினம்மா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டது தூகம் கூச ஆத்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட. So இப்போ நீங்கள் எல்லாருமே come please stand with our film. I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much.